வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட டாடா நியூ ப்ளஸ் அண்ட் இன்ஃபினிட்டிவ் கிரெடிட் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வேணா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு வந்து ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஜாயினிங் ஃபீ. நீங்கள் வந்துட்டு டாடா நியூவோட ப்ளஸ் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, டாடா நியூவோட இன்ஃபினிட்டி கிரெடிட்க்கு அப்ளை பண்ணாலும் சரி, ஸோ 2 கிரெடிட் கார்டுக்குமே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ கிடையாது, ரெனிவல் ஃபீ மட்டும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கிரெடிட் கார்டுக்குமே ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஃபினிட்டி கிரெடிட் கார்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1499 ரூபாய் உங்களுக்கு ரெனிவல் ஃபீ வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க செகண்ட் இயர். இது டாடா நியூவோட ப்ளஸ் கிரெடிட் கார்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 499 ரூபாய் மட்டும்தான் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அதுவும் செகண்ட் இயரில் இருந்து ஃபஸ்ட் இயர் ஃபீ மட்டும் உங்களுக்கு 0 ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் எந்த ஃபீயும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் அதுவும் வித்தவுட் இன்கம் ப்ரூஃபில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 விதத்தில் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம். அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வெப்சைட்டோட லிங்க்கில் போய் அப்ளை பண்ணலாம். கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து டாடா நியூ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலை அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டாடா நியூ அப்ளிகேஷன் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாகவும் நீங்கள் வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத லைவாக பார்க்கலாம். நான் வந்து இந்த ஒரு கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா நியூ அப்ளிகேஷன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது மூலமாக அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கே வந்து கொடுத்துருக்கேன், அது மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே ஹைலைட்டாக கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லைனா கீழே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒரு செக்ஷன், இதை வந்து கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த செக்ஷனுக்கு தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிட்டி அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ் கிரெடிட் கார்டு 2 வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இன்ஃபினிட்டியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1500 ரூபாய் வரைக்கும் ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ பே பண்ணணும். அது ஓகே அப்படின்னா நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு ஜாயினிங் ஃபீ அண்ட் ரெனிவல் ஃபீ பே பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதில் ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளஸ் கிரெடிட் கார்டை வந்து சூஸ் பண்ணுறேன். இதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் மை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட பேன் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன். இப்போ வந்து சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த 1 டைம் பாஸ்வேர்டை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேசிக் டீடைல், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் வந்து ஷோ ஆகும். அதுக்கு கீழே உங்களோட நேம் வந்து ஷோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க, உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்தது உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பர்சனல் இமெயில் ஐடியும் இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் டீடைல் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதில் நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேலரிட் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் எதுவாக இருந்தாலும் சரி உங்களோட கம்பெனி இல்லைனா ஆர்கனைசேஷன் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அதில் உங்களோட டெஸ்டினேஷன் எதுவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டீடைல் உங்களோட டோர் நம்பரோட சேர்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட பின்கோடையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸ் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸா அப்படின்னு கேட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸ் வந்து உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இதில் நீங்கள் என்ட்ரு பண்ண அட்ரஸ் வேறு, உங்களோட ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸ் வேறு அப்படின்னா நோ அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான். நான் இப்போ அதை வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபில் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருக்கேன். எஸ் கொடுத்துட்டு செக் மை எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் கவுண்ட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 89 செகண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட் கம்ப்ளீட்டட் ஆகிறதுக்குள்ளே உங்களோட எலிஜிபிலிட்டியை வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். உங்களுக்கு ஒரு வேளை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்ச கிரெடிட் லிமிட்டாக நமக்கு வந்து 31,000 ரூபாய் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கார்டும் அப்ரூவல் ஆயிருச்சு. ஸோ இதில் வந்து ஜாயினிங் ஃபீ வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கிரெடிட் லிமிட்டை இந்த இடத்துல செக் பண்ணிவிட்டு அடுத்த கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டு டைப்பை வந்து செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன்ல இதில் விசா கார்டு அப்புறம் ரூபே கார்டு ரெண்டுமே வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த கார்டு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசா கார்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரூபே கார்டு வேணும்னா நீங்கள் ரூபே கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆஃபீஸ் அட்ரஸை வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து உங்களோட ஒர்க்கிங் ஆஃபீஸ் அட்ரஸ் எதுவோ அந்த அட்ரஸை பின்கோடோட என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து எனக்கான அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா நியூ அப்ளிகேஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணிப்பாங்க. நமக்கு வந்து கார்டு வந்து அப்ரூவல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கேஒய்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மதர் நேம் கேட்பாங்க. உங்களோட மதர் நேம் வித் இனிஷியலோட என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கான டீட்டெயிலை ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து ப்ரொசீட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒய்சி டீட்டெயில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும். கேஒய்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து தேவையான டாக்குமெண்ட் டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஒரிஜினல் பேன் கார்டு வந்து கண்டிப்பாக வேணும். கலர் ஜெராக்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரிஜினல் பேன் கார்டு வேணும். அப்புறம் ஒரு ஒயிட் பேப்பர், பேனா, அப்புறம் நல்ல வெளிச்சமான இடம், எந்த ஒரு சவுண்டும் இல்லாத ஒரு சைலண்டான பிளேஸில் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கக்கூடிய பிளேஸில் இருந்துக்கோங்க. ஸோ இதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து செக் பண்ணிவிட்டு அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து இந்த இடத்துல ஆதார் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உங்களோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டேன். நான் வந்து ஜெனரேட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான கேஒய்சி கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ப்ரொசீட் கொடுத்ததுமே அடுத்தது உங்களுக்கு இது மாதிரி டீட்டெயில் ஓப்பன் ஆகும். இதுலேயும் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயிலுக்கு வந்து பர்மிஷன் அலோ கேட்கும். இதுக்கு வந்து அலோ பர்மிஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது அலோ கேட்கும். இது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கேஒய்சி வந்துட்டு நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் அவைலபிளாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு ஹிந்தி அப்படின்னு தான் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து கொடுத்துருக்க இந்த ஏரோ மார்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் தமிழ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் தமிழ் லாங்குவேஜ்லேயே உங்களுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா blank பேப்பர் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு சைடுமே எதுவுமே எழுதியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ளூ பென் இல்லைனா பிளாக் பென் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஐ எம் ரெடி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து கால் அட்டன் பண்ணதுமே உங்களோட பேசிக் டீடைல், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அப்புறம் உங்களோட பேன் நம்பர் கேட்பாங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃபோட்டோ கேப்சர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் blank பேப்பரில் வந்து லைவாகவே சிக்னேச்சர் வந்து போட சொல்லுவாங்க. அதை வந்து போட்டு நீங்கள் உங்களோட கேமராவை வந்து டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அதை ஒரு கேப்சர் எடுத்துப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துப்பாங்க. ஸோ இவ்வளோ டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு கேஒய்சியில் வந்து பண்ணணும். இது எல்லாமே தமிழ்லேயே தான் வந்து கேட்பாங்க நீங்கள் தமிழ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணதுனால. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபர்தராக ப்ராசஸ் ஆகும். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 7 டேஸ்க்கு அப்புறமா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்கள் நெட்டில் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து செக் பண்ணிக்கலாம்.